நாம இன்னைக்கு மாம்பழம் வச்சு குல்ஃபி தான் பண்ண போறோம். குல்ஃபி பண்றதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான தண்ணி சேர்க்காத பால கடாயில ஊத்தி வச்சிருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வந்ததும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம். பால் நல்லா வத்தி வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பால் நல்லா வத்திருச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுறலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாமையும் பிஸ்தாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம். 2 ஏலக்காவை அதில் உள்ள விதையை மட்டும் தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாலை நல்லா வேக வச்சிடலாம். பால் நல்லா கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாலோடு சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ 3 டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது ரெடி பண்ணி வச்சதை ஒவ்வொரு டம்ளர்லையும் ஊற்றிக்கலாம். இப்போ சில்வர் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மத்தியில் ஒரு ஓட்டை போட்டு ஐஸ் குச்சி வச்சு ஃப்ரீசரில் 8 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். இப்போது ஒரு 8 மணி நேரத்துக்கு வச்சு எட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சதை டம்ளரை தண்ணியில் வச்சு எடுத்துடலாம். இப்போ சூப்பராக மாம்பழம் வச்சு குல்ஃபி ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.